என் இனிய தமிழ் மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, வணக்கம். முதலில் ஒரு கட்டளையோடு தான் இங்கு வந்து நாம் பேசப் போவதில்லை என்று இருந்தாலும் சபை நாகரிகம் மேடை சம்பிரதாயத்திற்காக 2 வார்த்தையில் பரிமாறிக்கொள்ளுகிறேன். மௌனம் ஒரு வலிமையானது, சப்தம் கொஞ்சம் கடினமானது. சமீப காலங்களில் சப்தங்களை வேண்டாம் என்று கருதுகிறேன். ஆனாலும் சப்தத்திற்கு ஒரு சுருதி இருக்கிறது. சுருதிக்கு ஆதாரம் ஒரு முதல் சுருதி. முதல் சுருதி மௌன சுருதி. மௌனம் வலிமையானது என்று நினைத்தேன். கண்களால் ஸ்பரிசித்து எல்லோரையும் கைகளால் குலுக்கி விட்டு செல்லலாம் என்றுதான் நினைத்தேன். நாகரிகம் கருதி 4 வார்த்தைகள் சொல்லவில்லை என்றால் பிள்ளைகள் வருத்தப்படுவார்கள். ஏன்னா நான் எதையோ பேசி இங்கே போயிடக்கூடாது, கேள்விகள் கேட்டுவிடக்கூடாது. அதற்கு ஒரு மேடையை வைத்திருக்கிறேன், தெளிவாக எல்லாவற்றிற்கும் சொல்லுவேன். இங்கே இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு விஷயத்தில் இங்கே இருக்கின்ற இயக்குநர் பெருமக்களை பற்றி பெருமை. எங்கே தமிழ் சமுதாயம் மொழியையும் கலாச்சாரத்தையும் திரையுலகிலே இழந்து விடுமோ, தங்களுடைய முகவரிகளை தொலைத்து விடுமோ, இந்த மண்ணின் வாசனை இழந்து விடுமோ, கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என் பிள்ளைகள். தொலைந்தும் மறந்து விடுகின்ற விஷயம் எல்லாம் மிகப்பெரிய பதிவுகள். திரையுலகில் தமிழின் அடையாளம் தொலைந்து கொண்டிருந்த நேரம். இனிமே தமிழ் படத்தை எங்க பார்க்கிறது நானே யோசிச்சுட்டு இருந்தேன். என் இயக்குநர் பெருமக்கள் பிரபு சாலமனாக இருக்கட்டும், வெற்றி மகனாக இருக்கட்டும், சற்குணமாக இருக்கட்டும், இன்னும் பாண்டிராஜ், நேற்று வந்து வசந்த பாலன், தமிழை நம்முடைய கலாச்சாரத்தை அழகாக கொண்டு வருகிறான். மறந்து போன பல விஷயங்களை கொண்டு வந்து திரையிலே காட்டுகிறான். புனை மரத்திலே இன்றைக்கு அந்த மீன் துள்ளி போகிறதுனா இதெல்லாம் எங்க படிச்சிருக்கணும், பார்த்திருக்கோம், திரைக்கு வந்ததில்லை. அற்புதம், மிகவும் அற்புதம். நேசிக்க வேண்டும். திரை என்பது கூடி கிடக்கிலே பணத்தை கூட்டி அதை ஒரு வியாபாரமாக்கி என் வசதிகளை பெருக்கிக் கொள்வது என்பது வேறு, தேடுதல் என்பது அவசியம். என் இயக்குனர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தேடுதலும் அறிப்பும் இருக்கின்றது என்பது சமீப கால படங்களில் தெரிகிறது. அது மைனாவாக இருக்கட்டும், களவாணியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அசந்து போனேன். எங்கடா என்னை தட்டி எழுப்பிய படங்கள், கொஞ்சம் நான் தூங்கிட்டோம் நினைச்சேன். தட்டி எழுப்பியவர்கள் இவர்கள். என்ன தாத்தா நீ பண்ணதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண மாட்டேங்கிறேன்னு என்னை கேட்ட மாதிரி. ஆனால் இந்த உணவு தான் மறுபடியும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது. நான் உங்களுக்கு எங்கேயோ காரணகர்த்தாவாக இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் எனக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். ஆகையினால் நான் தனித்தனியான இதுல என்ன தயாரிப்பாளர் உண்மையிலே பாராட்டணும். தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் இயக்குனரும் ஒரே ரூம் விட்டு நினைக்கிறேன் 10 வருஷமா. ரொம்ப அற்புதம். ஒரு திசை நோக்கி பயணப்படும் பொழுது ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்படித்தான் பயணப்பட்டது பாரதிராஜாவும் இளையராஜாவும் வைரமுத்துவும். ஒன்றுபட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நமக்குள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை தொலைத்து விடக்கூடாது, காரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விதத்தில் தயாரிப்பாளர் பாராட்டப்பட வேண்டியவர். சற்குணம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அற்புதமான பார்வையிலே தெரியும். உடம்பு மாதிரிய மனசு ரொம்ப ஒரு ஒல்லியா போன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். இது கொஞ்சம் யதார்த்தமா அதுவாது தன்னிந்தியா இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்போ சற்குணத்தை பற்றி. அற்புதமான பையன். ஏன்னா நான் 2 தடவை பார்த்திருக்கேன். ரொம்ப அற்புதமான பையன், நல்ல கலைஞன், மண்வாசனை உள்ள மிக அற்புதமான கலை. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நான் படம் பார்த்து தான் சொல்லணும். அந்த மேடை வரும், அந்த மேடையிலே சொல்லுவேன். சற்குணம் அதாவது நான் ரொம்ப மண்ணை ரொம்ப நேசிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன பிள்ளைகள் பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், அறிவுமதி சொன்னானே ஈச்சங்காய கொண்டாந்து என் கையில கொடுப்போம். எதுக்குடா ஒரு தாய்மை உணர்வு உள்ளணும். எனக்கு எங்க அம்மா கூட அவ்வளவு என்னை இது பண்ணதில்லை. தாய்மை உணர்வு உள்ளவன் அறிவுமதி. அவன் கவிஞன், என்கிட்ட இருந்த வரைக்கும் அவனை நான் கவிஞனாகவே அங்கீகரிக்கவே இல்லை பாருங்க. அவனை நானே அசிஸ்டன்ட் உதவியாளர் வச்சிருந்தேன். போவான்,
அப்படி கம்மங்காட்டுக்கு போவான், கம்மங்கல்ல அப்படி கசி கொண்டாடுவான். ரொம்ப கோபமா இருக்கும்போது கையில் விடுவான். ரொம்ப கோபமா என்னன்னு போது கையை பிடிச்சு சாப்பிடுங்க. ஒரு தாய்மையினுடைய உணவு. அவன் சொன்ன மாதிரி அவன் இந்த மாதிரி தான் நேசிப்பு ஜாஸ்தி. மண், சின்ன சின்ன கரட்டான்களை கூட நேசித்தவர்கள் நாங்கள். கட்டுவிரியும் பாம்பையும் நேசித்தவர்கள் நாங்கள். ஈசல் பூச்சியை நேசித்தவர்கள் நாங்கள். மினிட்ரான் பூச்சியை நேசித்தவர்கள் நாங்கள். கோர புலிகளை நேசித்தவர்கள் நாங்கள். பிசின் வெடியுமே மரத்திலிருந்து அந்த பிசினை பிடிங்கி இன்னும் சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். அதெல்லாம் இன்றைய வருகின்ற இயக்குநர் அத்தனை பேரும் மனதில் வைத்து எங்கிருந்து பயணப்பட்டீர்களோ உங்களுடைய அந்த வேரை தேடி நீங்கள் மறுபடியும் போய் நம்முடைய இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறீர்களே. வாழ்க வளக. உங்களோடு நானும் இணைந்து வந்து கொண்டிருக்கிறேன், வருகிறேன். பாக்யராஜ் எல்லாம் பாக்யராஜ் மாதிரியும் பாரதராஜ் இதை மாதிரி பிற்காலத்தில் உங்களை போல் சொல்ல வேண்டும். அதற்காக வாழ்த்துகிறேன். இதில் நடித்த விமல் நடிப்பாங்க எல்லாருமே. நான் நேரிலே சொல்லியிருக்கேன், நடிக்கிறதே தெரியாம நடிக்கிற ஒருத்தம் தான். சிவாஜி ரொம்ப நடிப்பாரு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க நடிக்க கூடாது சார், நடிப்பே தெரியாம நீங்க நடிக்கணும். அது எப்படிலாம் நடிக்கிறது? நடிக்கிறோமா எப்படி நடிக்க முடியும்? இவர்கிட்ட சொன்னேன், நடிப்பே தெரியாம நடிக்கிறதா ரொம்ப அற்புதம். எங்கனையுமே அவன் இது நடிப்பாவே நினைக்கல. He lived with his character. இவன் களவாணியாவது எங்க கட்டிக்கிட்டீங்கன்னா இப்ப கட்டிக்கிடி அப்படி எல்லாம் காக்க மாட்டான். அவை எப்படி அப்படி அற்புதமான ஒரு நடிகன், இயல்பு. இப்ப இனியா புது பெண் இருந்தாலும் நேரில் பார்த்தவங்க ரொம்ப வித்தியாசம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அந்த காலத்துல முகத்தை தேடி அலையும், இப்ப எல்லாம் நிறைய கிடைக்குது. இது என்ன வாதியாவன் ஐயோனாக்கிருப்பா? எங்க காலத்துல கஷ்டம், யாரும் வராது. தெருவுல, ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து கெஞ்சி அடி வாங்கி திரும்பி வந்து இப்படிதான் நடிகை தேடுறது. இங்க வந்து ஹீரோவே இல்லாமலே படம் எடுக்க போனவன் நான். மன்வாசனை எல்லாம் போய் 2 நாள் ஷூட்டிங். என்ன சார் வரும் ஒரு பையன் பிடி அப்படின்னு அப்படி பிடிச்சவன் தான் பாண்டியன். நம்பிக்கையோட ஹோல் யூனிட் அனுப்பிச்சிடும். கலைஞனுக்கு ஒரு இது வேணும், ஒரு அழுத்தம் வேணும், நம்பிக்கை. அவன் தன்னை நம்பினால்தான் அவன் திரையிலே ஜெயிக்க முடியும். நம்மளை நம்பணும், மண்ணை நம்பு, மொழியை நம்பு, கலாச்சாரத்தை நம்பு, வேற ஒன்றும் தேவையில்லை. ஃபாரின் படம் பாரு, பாதிப்புக்காக அதையே நீ வரிச்சு எடுத்துக்கிறாரு. சரி, இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதம். நான் பாட்டு கேட்டுன்னு சொன்னேன், ஸ்டிஞ்ச் தெரியும், ஃபீல். அதுல பாத்தீங்கன்னா சினிமாவுக்கான இலக்கணத்தை மீறி எங்க ஊர்ல எவ்வளவு இருக்கு, எங்கேயும் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கும். தட் இஸ் அதுதான் முக்கியம். அவர் அண்ணன் ஒளிப்பு வேலும் ரொம்ப களவாணி பார்த்து ஏர்போர்ட்ல பார்த்தேன். நான் தான் சார் களவாணி, சுத்த களவாணி பெயலா இருக்காங்க. எங்க இருந்துடா களவாண்டாங்க. இந்த கதையிலிருந்து அந்த கேரக்டர் நிறைய வரைக்கும் கேரக்டர் விளையாடி இருப்பாங்க. என் படம் பார்த்துட்டு ஏதாவது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் இதயத்தை தொடங்கணும், வாழ்க்கையை சொல்லணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். படப்பிடிப்பு ரொம்ப அற்புதம். இந்த நெல் வளர்றதெல்லாம் விளையாட என்னமோ பண்ணுவானுங்க. அது வச்சா கூட தேவையில்லாம முன்னாடி இங்க அங்க எதுக்குள்ள தாப்பாங்க இருப்போம். அந்த ஜாகிரதை தெரிஞ்சுங்கிறதுக்கு முதல் முறையாக மேல வச்சு அந்த நிலப்பரப்பை சொல்லிடுவோம் அழகா. அதுக்கப்புறம் நம்ம அது உள்ள நுழைஞ்சிடலாம். ஸோ சிறந்த ஒளிப்பதிவான் எல்லாருமே நம்ம தனித்தனியா நான் சொல்ல விரும்பல. உன்னையும் சொல்லுமா? நான் இருக்கேன், என்ன சொல்லு, நான் இருக்கேன். உன்னை சொல்லவே அன்னை சிக்கலான, உன்னை சொன்னாலும் சிக்கல், சொல்லலைனாலும் சிக்கல், நிக்கல். உண்மையே ஒரு என்ன சொல்றா, பிழைக்க தெரிஞ்சவன் எல்லாரையும் பிழைக்க வைக்க தெரிஞ்சவன். பேச வேணாம்னு இருந்தவன இவ்வளவு பேச வச்சுட்டீங்க. இது இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்துணை கலைஞர்களுக்கும்
மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து இந்த மண்ணையும் கலாச்சாரத்தையும் பதிவு செய்து பேரும் புகழோடு இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.